வீணான வாக்குவாதத்தை எடுத்து போட்டாலே, அந்த சண்டைகள் கண்டிப்பா நிற்கிறதுக்கு நெறைய காரியங்கள் இருக்கு. அந்த சண்டைகள் வீணான வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும். ஆர்கியூமென்ட் நடந்துட்டே இருக்கும். பேசினதே பேசிட்டு இருப்பாங்க. குத்தி குத்தி காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நெறைய சண்டைகள் வரும். அந்த பொறுமைன்றதே இருக்காது. அந்த சகிப்பு தன்மையே இருக்காது. இதெல்லாமே இல்லாம, கண்டிப்பாக இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இது சண்டை வரத்துக்கு காரணமே இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஸோ நம்போ எப்படி இருக்கிறோம்? நம்ப எந்த விதத்துல இருக்கிறோம்? உபாகமம் 20வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அ "உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும்." உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு முன்னாக போகிறவர், உங்க சத்துருக்களோடு போராடுகிறவர். வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் வரும்போது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றத என்னைக்குமே மறக்காதீங்க.